ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் 58வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து இமானுவேல் சேகரன் நினைவிடத்திலிருந்து எமது செய்தியாளர் பாலா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாலா, சொல்லுங்க, இமானுவேல் சேகரன் நினைவு தின அனுசரிப்பு எப்போது தொடங்குகிறது? அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனுடைய நினைவு தினம் 58வது நினைவு தினம் இன்னும் சிறிது நேரத்தில் அனுசரிக்கப்பட உள்ளது. முதலாவதாக இமானுவேல் சேகரனுடைய சொந்த ஊரான பரமக்குடி அருகே உள்ள செல்லூரில் இருந்து அவர் ஊர் தலைவர் தலைமையில் அமைதி பேரணியாக அவரிடத்தில் அஞ்சலி செலுத்துகின்றனர். அதனைத் தொடர்ந்து தேவேந்திர பண்பாட்டு கழகம் சார்பாக அஞ்சலி செலுத்தப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து அதிமுக மற்றும் அதிமுகவிலும் இருந்தும் திமுக மற்றும் அரசியல் கட்சி காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலிருந்து அஞ்சலி செலுத்தப்பட உள்ளன. அதிமுகவில் இருந்து அமைச்சர்கள் வரவுள்ளதாகவும் திமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் வரவுள்ளதாகவும் காங்கிரஸ் சார்பாக EVK இளங்கோவன் மற்றும் அதிமுக சார்பில் வைகோ வரவுள்ளதாகவும் தற்பொழுது தகவல் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து ஒரு நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வருவதற்காக பாதுகாப்பு ஏடிஜிபி ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் தென்மண்டல IG அபய்குமார் சிங் அவர்கள் தலைமையிலும் கிட்டத்தட்ட 11 மாவட்ட போலீசார் பாதுகாப்பு மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 4000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு மாவட்டம் முழுவதுமே தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். பதட்டம், அதாவது மாவட்டத்தில் பதட்டம் நிறைந்த பகுதியாக 400 இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் போலீசார் கூடுதலாக பாதுகாப்பு பணியை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இது தவிர மொத்தம் இந்த பகுதி மாவட்டத்தில் மொத்தம் 50 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த பகுதியில் கண்காணிப்பதற்காக பரமக்குடி காவல் நிலையத்திலிருந்து ஆள் இல்லாத விமானம் மூலமாகவும் நினைவிடத்திலிருந்து மிகப்பெரிய பலூன் மூலமாகவும் கேமரா வைத்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இன்று இங்கே இமானுவேல் சேகரன் நினைவு தினம் நினைவு தினத்தை முன்னிட்டு தற்பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை செல்லும் பேருந்துகள் அனைத்துமே ராமநாதபுரம் வழியாக இளையாங்குடி சிவகங்கை வழியாக மதுரைக்கு செல்லும். அதேபோல் அதே வழியில் பேருந்துகள் வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது அஞ்சலி செலுத்த வருபவர்கள் எக்காரணத்தை கொண்டும் வாடகை வாகனத்தில் வரக்கூடாது என்றும் சொந்த வாகனத்திலே வர வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வரும் வாகனங்கள் எல்லைக்குள், அதாவது ராமநாதபுரம் நுழைவாயிலில் 12 செக் போஸ்ட்டுகள் அமைக்கப்பட்டு வரும் வாகனங்கள் மற்ற மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் வாகனங்களுடைய பதிவுகள் மற்றும் வாகனத்தில் வருபவர்கள் நபர்கள் குறித்து முழுமையான எண்ணிக்கை எடுத்த கண்காணிப்புக்கு பிறகே மாவட்டத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. அது தவிர மேலும் மாவட்டத்தில் 30 செக் போஸ்ட்டுகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றன. தற்பொழுது இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே போலீசாரினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது.